தமிழ்நாட்டிலே வந்து மோட்டோ வ்ளாகிங் சொன்னாலே டிடிஎஃப் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்ததே வந்து டிடிஎஃப்னாலாம் சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய யூடியூபராக வந்து மாறினது டிடிஎஃப் மட்டும்தான். நினச்சி பாருங்களேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மோட்டோ வ்ளாகிங்னாலே முக்கால்வாசி பேருக்கு என்னன்னே தெரியாது. அந்த டயத்தில் தான் டிடிஎஃப் உள்ள வந்து மோட்டோ வ்ளாகிங் தான் என்ன, எப்படி பண்ணணும், மோட்டோ வ்ளாகிங் கம்யூனிட்டினா என்னன்னு புரிய வச்சதே டிடிஎஃப் வாசன் தான். அந்த டைமில் இருக்கும்போது அவருக்கு வந்த பிரச்சனைகள், அவர் பண்ண சாதனைகள், அவரை பற்றி பேசப்படாத விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. அதை தாண்டி யூடியூப்குள்ளே வந்து மோட்டோ வ்ளாகிங் ஆரம்பித்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கி நிறைய பிரச்சனைகள் பண்ணி, பிரச்சனைகள் பண்ணலை, பிரச்சனை வந்துச்சு அதுவாக நான் ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணி பல பேருக்கு பைக் மேலே ஆசையை வர வச்சதே டிடிஎஃப்னு சொல்லலாம். எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் சாமி, நான் குமார் சாமி. வாங்க வீடியோவில் போகலாம். தமிழ்நாட்டில் எத்தனையோ மோட்டோ வ்ளாகர்ஸ் இருக்காங்க. ஆனாலும் டிடிஎஃப் எதுக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக பேசப்படுறாங்கன்னு வந்து யாருமே சொல்கிறதில்ல. டிடிஎஃப் வாசன், இவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா வந்து வைகுண்ட வாசன். இவரோட பேஷனே வந்து போலீஸ் ஆகணும் தான். ஏன்னா அவங்க அப்பா வந்து போலீஸாக எஸ்ஐயாக இருந்தார். ஸோ அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்களும் போலீஸாக வரணும்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வந்து ஒரு கொள்கையை வச்சு நானும் போலீஸாக வரணும், பெரிய போலீஸாக வரணும் வந்து ஒரு ஆசையாக இருந்திருக்காரு. காலப்போக்கில் போலீஸை விட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது பைக்ஸு, இந்த பைக்ஸ் பற்றி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது யூடியூப்பில் 2017 சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மோட்டோ வ்ளாகிங் கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணுறாரு. ஹவு டு ட்ரிப்ஸு, கேமரா கியர்ஸ், அவருக்கு தெரிஞ்ச பைக் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வந்தார். ஆனாலும் அவருக்கு வந்து ரீச் கிடைக்கல. அந்த சேனல் வந்து அப்படியே போயிடுச்சு. 2020 இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி மோட்டோ வ்ளாகிங் ஃபுல்லாக இறங்கி இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோலோட செட் பண்ணி வந்தார். அந்த சேனல் தான் பண்ணி பார்த்துட்டு இருக்க ட்வின் த்ராட்டல் சேனல். 2020 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2025 அரௌண்ட் 4.8 மில்லியன் 48 லட்சம் டிடிஎஃப் இருக்காங்க. பொதுவாக டிடிஎஃப்னாலே வந்து ஒரு பைக்கர், ஸ்பீடாக ஓட்டுவார், பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் சொல்லப்படுறாங்க. இன்ஃபேக்ட் நியூஸ் சேனல்ஸ், மீடியா கூட வந்து இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு 3ஆவது வருஷம் வந்து பார்த்தா டிடிஎஃப் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஏடிடி கூட வந்து டிடிஎஃப் கூட கொலாப் பண்ணி ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டிடிஎஃப் வந்து அவரோட ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பாரு. அவர் எப்படி யூடியூப்ல வந்தார், அவரோட மோட்டோ வ்ளாகிங் எதுக்கு ஆரம்பிச்சார் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பாரு. இப்போ டிடிஎஃபோட ஃபேன் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. ஃபேன் பேஸ்ன்னு சொல்லாமல் டிடிஎஃப்னு சொல்லணும். பொதுவாகவே டிடிஎஃப் வாசனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட்னஸ் கேரக்டர். அவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு வராங்க, இல்லைனா ஒரு ஃபேனே ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போகலான்னு நீங்கள் வந்து எல்லா வீடியோலையும் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அவரோட 3500 கிலோமீட்டர் இன் 39 ஹவர்ஸ் வீடியோ, அதாவது காஷ்மீர் போகிற வீடியோ, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு அந்த பில்லோட டைம் வரும்ல, அதில் வர டைமர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த ரைடை ஆரம்பிப்பாரு. அப்போ கூட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஃபோட்டோ ப்ரோ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ கூட டிடிஎஃப் வந்து இந்த மாதிரி அவசரமே போகணும் அப்படிலாம் சொல்லாமல் நிதானமாக ஃபோட்டோ எடுத்துட்டு போவார். வாங்க 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 ப்ரோ, டக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சா, நிப்பாட்டாம ஓட்ட போகிறேன், அதனால தான் ப்ரோ. இதுதாங்க டிடிஎஃப். இதை மட்டுமே பார்க்காம மக்கள் வந்து நியூஸில் வரமே பார்த்துட்டு யாரா அவன் வந்து பைக்கில் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படிலாம் பேசுவாங்க. அப்படி தான் வந்து மீடியாக்காரங்க கன்வே பண்ணுறாங்க. டிடிஎஃப் கிட்ட இருக்க பைக் லெஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு R15 V3 இருக்குது, R3 இருக்குது. இந்த R3 தான் வந்து மோஸ்ட்லி ஒரு ட்ராக் ரேஸ்லாம் எடுத்து போவார். அதுக்கப்புறம் இவரோட மோஸ்ட் ஃபேவரட் பைக் வந்து கவாசி Z900 தான். அந்த ஒரு பைக்கில் இவர் வந்து காஷ்மீர் ரெக்கார்ட் பண்ணார். வித்தின் 39 ஹவர்ஸில் 3500 கிலோமீட்டர் வந்து நான் ஸ்டாப்பாக ஓடிருக்காரு. அது ஒரு ரெக்கார்டு கூட. இதை தாண்டி அவர்கிட்ட நிறைய பைக்ஸ் இருக்குது. என்ன பைக்ஸ்னு கீழே கவுண்ட் பண்ண சாமி. இது நடையில் டிடிஎஃப்க்கு நிறைய பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் வந்து வந்திருக்குது. அண்ட் டிடிஎஃப் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தோட வராரு. ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஆட்டோமோட்டிவ்ல. இவர்கிட்ட வந்து டிடிஎஃப் பிட் ஸ்டாப் இருக்குது. அதுலேயுமே ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய லாஸ் ஆயிடுச்சுன்னு அவரே சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் வந்து இவர் ஒரு ப்ராடக்ட் பண்ணார், டிடிஎஃப் ஜிபிஎஸ்னு. இந்த பிஸ்னஸுக்கு இடையில இவர் வந்து ஒரு 2 ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து 3500 கிலோமீட்டர் வந்து நிற்காம 39 மணி நேரம் ஓட்டி ஃப்ரம் தமிழ்நாடு டு காஷ்மீர் ரீச் ஆகிறது தான். அதுக்கடுத்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அவரோட முதுகில் 40 ஃபேன்ஸோட ஃபேஸ் வந்து டேட்டூ பண்ணியிருப்பாரு. அது ஒரு ரெக்கார்டு தான். வெறும் ஒரு மோட்டோ வ்ளாகராக இல்லாமல், பைக்கராக இல்லாமல், ஒரு பிஸ்னஸ் மேனாக இல்லாமல் தமிழ்நாடு சினிஃபீல்டுக்குள்ள உள்ள வராரு. இவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வீரன். டேரக்டர் பார்த்தீங்கன்னா செல்லம். நம்ம டீசர்ஸ்னால அந்த படம் வந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் நடந்தது. இதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா IPL, இந்தியன் பீனல் லா. இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கு.
இருக்குது. அதுவும் லாஸ்ட் சீனில் வந்து டிடிஎஃபோட என்ட்ரி காட்டுவாங்க. வேறு லெவலாக இருக்குது. அதெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது படத்தை இப்போயே பார்க்கணுமோன்னு தோணுது. அந்த படம் வந்து நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் போய் எல்லாம் தேட்டரில் பாருங்கள். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரையில் மீட்டம் இருந்துச்சு. யாரெல்லாம் போனீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து எதுக்கு நம்ம இவ்வளோ பேசணும்னு சொன்னீங்கன்னா இதோட முக்கியமான விஷயம் இருக்குது. டிடிஎஃப் என்னதான் வந்து ஒரு மீடியா நியூஸ் சேனல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இது ஜஸ்ட் ஒரு யூடியூப்லேருந்து இவரோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணி த்ரூ அவுட் சினிமா ஃபீல்டு வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. நினச்சி பாருங்களேன். நினச்சி பார்க்கும்போதே வந்து ஒரு இவ்வளோ பெரிய கனவு அப்படின்னு தோணுது. 2020 சேனல் இருந்துச்சு. 2025 ஒரு மோட்டோ லாகர்ன்ட்டு ஆக்டராக மாறுது. எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்களேன். அண்ட் என்னோட ஒர்க்ஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, டிடிஎஃப் வாசனை பற்றி அவரோட பயோகிராஃபி பற்றி இவ்வளோ பேசியாச்சு. அண்ட் இவரை பற்றி பேசாமல் இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்குது. செரி விலாக்ஸ் யாருக்கு தெரியுதோ இல்லையோ டிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். செரி விலாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேர் பார்த்தீங்கன்னா தாகூர் சுரேஷ் பாபு. அவர் சென்னையில் இருக்காரு. அவரும் ஒரு பெரிய மோட்டோ விலாகர் கண்டென்ட் கிரியேட்டர். ஆனால் யாருமே எதுக்கு அவரை பார்க்குறதுன்னு தெரில. முடிஞ்ச அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சாமி. டிடிஎஃப் சொல்லியிருப்பாரு மோட்டோ விலாகர்ஸ்னு பார்த்தீங்கன்னா யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது. மோட்டோ விலாகர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிரதர்ஸாக பார்க்கணும். யாருமே யாருக்கு குறைஞ்ச போயிருது இல்லை. அதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் தூக்கி வந்துடாதீங்க டிடிஎஃபா சரியான்னு. எப்போவுமே மோட்டோ விலாகர்ஸ் தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகிங் கம்யூனிட்டி வந்து இன்னும் வளர்ந்துட்டே தான் இருக்குது. இன்னும் இது வளர்ந்துட்டே வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாமி, வீடியோ இதோட முடிய போகுது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க மணி பட்டனை அடிச்சு போயிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே வரும். கூடிய சீக்கிரத்தில் நானும் உங்களுக்கு நிறைய பிளேஸ் காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவே போதும்.